உங்க வாழ்க்கையை கர்த்தர் வேற மாதிரி எழுதுவார். இதுவரைக்கும் வேற மாதிரி நீ எழுதப்பட்டிருக்கலாம். உன் ஃபியூச்சர் எழுதப்பட்டிருக்கலாம் மனுஷனால, உன் குடும்பத்தினால, உன்னை சுற்றி இருக்கிறவனால. இன்னைக்கு நீ துதித்து பார், வேற ஒரு சரித்திரத்தை உனக்காக கர்த்தர் எழுதுவார். போதுதான், இனி எழுதப்பட்டவைகள் உன்னை குறித்து உன் குடும்பம் எழுதுனது, உன்னை சுத்தி இருக்கிறவன் எழுதுனது, உன் எதிரிகள் எழுதுனது, இதெல்லாம் எழுதப்பட்டவைகள் அழிந்து போய் இன்னிலிருந்து கர்த்தர் உனக்காக ஒரு புதிய எழுத்தை எழுதுவாராக. கொலாப்சாய் நிக்கிற உங்க பார்த்து சொல்றேன், ஒரு நாள் விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒருத்திய இயேசுவிடத்துல கொண்டு வரும்போது ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் இவள் மேல கல்லெறிட்டுன்னு சொல்லி அவர் தரையிலே குனிந்து எழுதினாராம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? சொல்லுங்க, புரியுதா இல்லையா? அப்ப நான் ஆவியில அப்படிதான் யோசித்தேன்னா, அவன் எல்லாம் உன்னை கொலாப்ஸ் ஆகுறதுக்கு எழுத என்ன ரெடி பண்றான்டா. ஆனா நான் எழுத போறது உன்னை கொலாப்ஸ் ஆவதற்காக அல்ல, உன்னை வாழ வைப்பதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, உன் தலையை நிமிரச் செய்வதற்காக, நீ மேன்மை அடைவதற்காக, உன்னை உயர்த்துவதற்காக, உன்னுடைய தலையை மேன்மைப்படுத்துவதற்காக, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவதற்காக, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவதற்காக நான் எழுதி கொண்டிருக்கிறேன்.